கோவையில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக 25 நிமிடங்களுக்கு மேலாக வானில் விமானம் வட்டமடித்து வருவதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மும்பையிலிருந்து கோவை வந்த ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் 25 நிமிடங்களுக்கு மேலாக வானிலேயே வட்டமடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். கோவையில் நிலவும் கடும் பனி மூட்டம் காரணமாக விமான போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மும்பையிலிருந்து கோவை வந்த ஏர் இந்தியா விமானம் தரையிறங்க முடியாமல் 25 நிமிடங்களுக்கு மேலாக வானில் வட்டமடித்துக் கொண்டு இருந்தது. இதே போல் டெல்லியிலிருந்து கோவை வந்த மற்றொரு விமானம் கொச்சிக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. காலை முதலே கோவையில் கடும் பனி மூட்டம் நிலவி வருகிறது. இதனால் விமானம் ஓடுபாதை தெளிவாக தெரியாததால் விமானங்கள் தரையிறக்க முடியாமல் தவித்து வந்தனர். மும்பையிலிருந்து வந்த ஏர் இந்தியா விமானம் கோவையில் தரையிறங்க வேண்டிய நிலையில் பனிமூட்டம் காரணமாக நீண்ட நேரமாக வானில் சுற்றி கொண்டு இருந்தது. இதனால் விமானத்தில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். டெல்லியிலிருந்து வந்த விமானமும் இதே காரணத்தால் கொச்சிக்கு திருப்பி விடப்பட்டுள்ளது. இதனால் கோவைக்கு வர வேண்டிய பயணிகள் அனைவரும் கொச்சியில் இறக்கப்பட்டு அங்கிருந்து கோவை வர ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. காலை நேரங்களில் பனிமூட்டம் குறையும் வரை விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்ப வாய்ப்பில்லை என்று விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கற்பகம். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.